வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முன்னதினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 19/5/1166 நாள் 4/9/2025 வியாழக்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் வாமன ஜெயந்தி. அதாவது ஸ்ரீமன் நாராயணராகப்பட்டவர் நாராயண பெருமாள் வாமன அவதாரம் எடுத்த திருநாள். அதாவது ஆவணி மாதம் உத்தராஷாட நட்சத்திரம், உத்தராடம் நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் எடுத்தார். இதுதான் இன்றைய விசேஷம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நாராயண பெருமாளுக்கு துளசி மாலையையும் மற்றும் முந்திரி பருப்பு, கற்கண்டு, உலர்ந்த திராட்சை, பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்ளாமல் கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் 19/5/1166 நாள். ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 4/9/2025. காலையில் சூரிய பகவான் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:06 அயனம் தட்சிணாயினே. ருதோ வருஷ ருதோ. மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ந்து பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே. புரட்டாசி மாதம் கன்னியா மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே. திரியானது துவாதசி திரி 52 நாழிகை 10 வினாடி. பின்னிரவு 2:58 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய பிரார்த்த திதியானது துவாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சுக்லபக்ஷ வளர்விரை துவாதசி திதி.
தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவரே துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது ஆவணி மாதமாச்சே, நீங்கள் புரட்டாசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இன்றைக்கே பண்ணுற சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நியாயமான சந்தேகம். ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், சிரார்த்த திதியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை தினத்தன்று மறுநாள் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. ஆகவே அதைத்தான் இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வாசகமானது குருவாசகை, கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தராஷாட நட்சத்திரம். உத்தராட நட்சத்திரம் 43 நாழிகை 10 வினாடி, இரவு 11:22 வரை. அதன் பிறகு சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக, அதாவது ஆவணி மாதத்தில் உத்தராஷாட நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஸ்ரீ வாமன ஜெயந்தி. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 1:36 முதல் 3:06 வரை. யமகண்டமானது காலை 6:06 முதல் 7:36 வரை. குளிகை காலமானது காலை 9:06 முதல் 10:36 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 9:06 முதல் நண்பகல் 12:06 வரை. சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். பிற்பகல் 1:06 முதல் 1:36 வரை குரு ஓரை. இன்றைய சூலமானது தெற்கு. பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். இன்றைய சந்திராசிரமம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு அதிகாலை 4:41 முதல் காலை 10:55 வரை சந்திராசிரமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு காலை 10:55 முதல் மாலை 5:09 வரை சந்திராசிரமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு மாலை 5:09 முதல் இரவு 11:22 வரை சந்திராசிரமம். ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 11:22 முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 5:28 வரை சந்திராசிரமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.